லேவியர் புத்தகம் அதிகாரம் 5. பாவ கழுவாய்க்கான காணிக்கைகள். ஒருவர் ஒரு காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியாளராய் இருந்தும் அது பற்றி சான்று கூற பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்கு உட்பட்டால் அவரே இத்தீச்செயலுக்கு பொறுப்பாவார். ஒருவர் தீட்டான எதையும் செத்து தீட்டான காட்டு விலங்கையோ செத்து தீட்டான கால்நடையையோ செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே, அவர் குற்றவாளி ஆவார். மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளியே. தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்தினாலும் அவர் குற்றவாளியே. மேற்குறிப்பிட்டவைகளில் அவர் தவறிழைத்தவராக காணப்படும்போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் பலி பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண் ஆட்டையோ செம்மறியாட்டு குட்டியையோ வெள்ளாட்டு குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும். அவருக்காக குரு அவரது பாவம் நீங்குவதற்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அவர் தம் குற்றப்பழியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையோ 2 மாடப்புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்கு செலுத்த அவற்றை குருவிடம் கொண்டு வர வேண்டும். குரு முதலில் பாவம் போக்கும் பலிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும். பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிப்பீட ஓரங்களை சுற்றிலும் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலிப்பீடத்தின் அடியில் வடியவிட வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. 2வதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கென செலுத்த வேண்டும். அவர் செய்த பாவம் நீங்க குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவரும் மன்னிப்பு பெறுவார். 2 காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தி நிமித்தம் தாம் படைக்கும் காணிக்கைக்கென 20 படி அளவு மிருதுவான மாவில் 10ல் 1 பங்கை கொண்டு வருவாராக. அதன் மேல் எண்ணெயோ சாம்பிராணியையோ இடலாகாது, ஏனெனில் அது பாவம் போக்கும் பலி. அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும். குரு நினைவு பங்காக ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆண்டவரின் நெருப்பு பலிகளோடு பலிப்பீடத்தின் மேல் எரிக்க வேண்டும். இது பாவம் போக்கும் பலி. இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்தவருக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவாராக. அப்போது அவர் மன்னிப்பு பெறுவார். எஞ்சியது உணவு படையலை போல குருவை சேரும். பதிலாக செலுத்த வேண்டிய காணிக்கைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறிழைத்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு தம் குற்றப்பழி நீக்கும் பலியாக கொண்டு வருவாராக. அது திருத்தல செக்கேல் கணக்குக்கேற்ப நீ விதிக்கும் அளவு மதிப்புடையதாய் இருக்க வேண்டும். அர்ப்பணித்தவற்றில் தவறிழைத்தால் ஈட்டுத் தொகையோடு
1/5 அதிகமாக்கி கொடுக்க வேண்டும். அதை குருவிடமே கொடுக்க வேண்டும். குரு பாவக்கழுவாய் செய்து குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காக பலியிட வேண்டும். அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவரின் கட்டளைகளின்படி செய்யக்கூடாதென்று விளக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே. அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார். அவர் நீ விதிக்கும் மதிப்புக்கு ஏற்ப பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்து அதை குற்றப்பழி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார். அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார். அது அவருக்கு மன்னிக்கப்படும். அது குற்றப்பழி நீக்கும் பலி. அவர் ஆண்டவருக்கு எதிராகவே குற்றம் செய்துள்ளார்.